நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கின்ற இந்த பணியில் வந்து நாங்கள் இந்த இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்துல ஒரு பேனர் ஒன்று கட்டப்பட்டிருக்கு பாருங்க. தமிழ் படுகொலை நினைவாக கூடுதலாக செத்த இந்த சந்தையில் முள்ளிவாய்க்கால் சந்தையில் தான் கூடுதலாக செத்தவர்கள் அதோட இறந்து போட்டு விட்டுட்டு போனாங்க. எங்கள் ஐயாவை கூட விட்டுட்டு தான் போனாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து காய்ச்ச வலுக்கிட்டீங்கன்னா தாய் தமிழர்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கு முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் என்ற பகுதிக்கு வந்திருக்கோம். எல்லாருக்கும் தெரியும் இந்த மே மாதம்ன்றது எங்களோட வலி சுமந்த மாதம். அந்த வகையில் இன்றைக்கு வந்து முதலாம் நாள், அதாவது 12ஆம் தேதி வந்து எங்களோட முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து கொடுப்பதற்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற எங்களோட உறவுகள் வந்து ஏன் இந்த கஞ்சி கொடுக்குறோம்னா, யுத்த நேரத்தில் வந்து கடைசி நேரத்தில் வந்து எங்களோட மக்களுக்கு சாப்பாடு இல்லாத நேரத்தில் தங்களிடம் இருந்த அரிசிகளை எல்லாரும் போட்டு ஒன்றாக்கி எல்லாருக்கும் கஞ்சியாக வழங்கப்பட்டதான் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்ற அந்த வகையில் இன்றைக்கு பார்த்தோம்னா எங்களோட முள்ளிவாய்க்கால் பொதுச்சந்தை என்ற இடத்துல இது கொடுக்க ஆரம்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் இப்போ கஞ்சியல் வந்து கொடுத்து கொண்டிருக்குது எங்கள் உறவுகள். இப்படியே காணொலியை தொடர்ந்து பாருங்க. எவ்வளோ பேர் தங்களோட கண்ணீரோடு இந்த கதையை சொல்லி நம்மளதை இந்த பகுதியிலான் 2009ஆம் ஆண்டு விபத்தில் போகிறதாக தொடங்கியது. அதில் இழப்பை சந்திக்கவேலாம். போரின் ஞாபகமாக ராணுவத்திற்கு நினைவுத்தொகையாக இந்த இடத்த வந்து ராணுவம் வைத்திருக்குது. முள்ளிவாய்க்காலுக்கு வந்துட்டோம். முள்ளிவாய்க்காலில் இப்போ அம்மாக்கள் கஞ்சி காய்ச்ச வளர்க்கிட்டு நாங்கள் முள்ளிவாய்க்கால் அந்த நேரம் இடம்பெயர்ந்து இராணுவம் கால வருதுன்னு சொல்லி உடியாகட்டில் போயிருந்து வள்ளிகுணத்திலிருந்து தேர்ந்து சுதந்திரபுரத்தில் இடம்பெயர்ந்து வந்து தேர்ந்து தான் கடைசியாக முள்ளிவாய்க்கால் வந்து நாங்கள் வந்து தான் நாங்கள் சாப்பாடுகளும் இல்லை தான். ஒரு அம்மா தான் எங்களுக்கெல்லாம் ஒரு 10 பேர்த்துக்கு சோத்தை குழைச்சி போட்டு சொல்லி அந்த சாப்பிட சொல்லி அதோட கொஞ்சம் காலம் இருந்துட்டு செல்லு அடிக்கும் போதே முதியோர் சங்கத்தில் எல்லாம் செல்லு அடித்தா அவ்வளோ சனமும் சரி, முதியோர் அவ்வளோ பேரும் சரி. அதுக்கு பிறகு தான் நம்ம வந்துட்டாங்க முள்ளிவாய்க்காலோட வந்து இராணுவம் இந்த பிறகு போயிட்டோம் முகாமுக்கு, நந்தகுமார் முகாமுக்கு. அதோட பேருந்து கொஞ்சம் காலம் 10-15 வருஷம் சொல்லி இங்கே வந்துட்டோம். திரும்பி வந்துட்டீங்க? வந்து இப்போ 5 வருஷமாக இங்கே வந்து கொண்டிருக்கீங்களா? வந்து கஞ்சி கொடுத்து கொண்டிருக்கீங்க. சரியாம்மா, உங்களை காய்ச்சது சந்தோஷம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்னத்துக்காண்டி எங்களோட உறவுகள் வந்து இந்த அதாவது மே மாதம் 12ஆம் தேதியிலேருந்து கொடுக்க வலுக்கிறாங்க. நாங்கள் கடைசியாக போய்க்குள்ள எங்களுக்கு ஒன்றும் இல்லைத்தானே, கஞ்சியோ இஞ்சியோ ஒன்றும் இல்லாமல் நாங்கள் கிடந்து வைக்கல் மாதிரி காஞ்சி தான் நாங்கள் வலிக்கிட்டோம். வெள்ளிகளே இல்லை. அப்போ எங்களுக்கு இவ்வளோ கஷ்டமத்தியில் நாங்கள் போய் சேர்ந்து நாங்கள் எத்தனை பேர் இழந்து போட்டு போனாங்கள். சாப்பாடு தண்ணி இண்டி இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு போனாங்கள். இறந்து போட்டு விட்டுட்டு போனாங்க. எங்களோட ஐயாவை கூட விட்டுட்டு தான் போனாங்க. தண்ணி வாரி இந்தாக்க வீங்க கொடுத்த எத்தனையோ நான் செய்திருப்பேன். கையால் முறிஞ்சு நெறிஞ்சு இடுப்பு உடைஞ்சு இப்பவும் நான் வைரம் மாதிரி திரிகிறோம், ரோட்டாளி அலைஞ்சு. வணக்கம். முள்ளிவாய்க்கால் கஞ்சியில் அது வந்து எங்கள்கிட்ட செத்த பிள்ளைகள்லேருந்து ஞாபகத்துக்காக இதெல்லாம் கூடுதலாக செத்த இந்த சந்தையில் முள்ளிவாய்க்கால் சந்தையில் தான் கூடுதலாக செத்தவர்கள். அதோட நினைவுக்காக நாங்கள் வருஷமும் அவர்களுக்கு கஞ்சி வழங்கி கொண்டே இருக்கிறோம். பால்கள் விட்டு காய்ச்சற இல்லை. இங்கே இந்த மாதிரி நாங்கள் கஞ்சி கொடுத்தோமோ வெறும் தண்ணியில் காய்ச்சி சிரட்டையெல்லாம் கொடுத்தோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் செய்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் மாவீரர் முழுக்க இதெல்லாம் கூடுதலாக இஞ்சான். 2009ஆம் ஆண்டு இஞ்சான் கூடுதலாக இறந்தவர்கள்.
அதுக்காக இதெல்லாம் வருஷம் நாங்கள் கஞ்சியே காய்ச்சிறோம். ஆனால் பால் விட்டோ இது விட்டு எதுவுமே காய்ச்சறது கிடையாது. புறம் இதெல்லாம் காய்ச்சிறோம் நாங்கள். இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி அப்படி தான் வார்த்தை அதே மாதிரி தான் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். அது 2009 ஆண்டுங்கிற மக்கள் வந்து சாப்பாடு இல்லாத நேரத்தில் இந்த கஞ்சியெலாம் உயிர் வாழ்ந்தவர்கள். சரியா, நன்றி. நன்றி. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தா முள்ளிவாய்க்கால் பொதுச்சந்தையில் நிற்கிறோம். முள்ளிவாய்க்கால் பொதுச்சந்தையில் இன்றைக்கு வந்து எங்கள் உறவுகள் வந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி எங்கள் உறவுகளை கொடுக்கறதுக்காண்டி வந்து செய்து கொண்டு நிற்கணும். அந்த வகையில் நாங்கள் இப்போ அதடிக்கு போகிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து காய்ச்ச வலுக்கிட்டோம். இந்த அக்கா வந்து அரிசி கொண்டு போகிறா. கஞ்சி காய்ச்ச விழுக்கிட்டு நம்மளோட உறவுகள் இந்த இடத்துல ஒரு பேனர் ஒன்று கட்டப்பட்டிருக்கு பாருங்க. தமிழ் படுகொலை நினைவாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வருமாறுவோம் முள்ளிவாய்க்கால் வலி சுமந்த கதை பகிர்வோம் மே 12 தொடக்கம் 18 வரை என்று இதில் எழுதப்பட்டு ஒரு பேனர் வந்து இந்த இடத்த கட்டப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல எங்களோட உறவுகளும் மற்றும் மாணவர்களும் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்து இப்போ இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியானது வந்து மக்களுக்கு கொடுப்பதற்காக உறவுகளுக்கு கொடுப்பதற்காக காய்ச்சப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல வந்து சிரட்டைகள் கொண்டு வந்திருக்கிற நம்மளோட உறவுகள். இந்த முள்ளிவாய்க்கால் நினைவில் வந்து வழங்கப்பட்டது அனைவருக்கும் சிரட்டையில் தான் கஞ்சி. நம்பிக்கை கடையிடம் கிடக்கு முழுத்தேனா அம்மாடி அடைச்சி போட்டுதான் கிடக்கு. மே 18 முள்ளிவாய்க்கால். இந்த சிரட்டையில் வந்து பார்த்திங்கன்னா மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் என்று எழுதப்பட்டிருக்குது. வணக்கம். இந்த மண்மீட்பு போரிலே ஆகிய மாவீரர்களையும் அவர்களது உறவினர்களையும் அதன்பால் இந்த போராட்டத்தின்பால் கொல்லப்பட்ட பொதுமக்களையும் முதல் நினைவு கூர்ந்து இந்த இன்றைய நாள் வந்து முள்ளிவாய்க்கால் இந்த மக்கள் பட்ட அவலத்தினுடைய முதல் வாரம் நாட்களாக கருதப்படுகின்றது. இந்த முள்ளிவாய்க்கால் மனித படுகொலை இடம்பெற்ற இடத்திலே நின்று நாங்கள் இன்றைய நாளிலே இந்த நினைவு கஞ்சியை நாங்கள் வழங்குவதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நினைவு கஞ்சி என்பது எங்களுடைய மக்களுடைய ஒரு அழிவு நடந்த இடத்தில் நாங்கள் இதை அந்த மக்களுக்கு எந்த மாதிரியான கட்டத்தில் இதை நாங்கள் வழங்கினோம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அப்படி இருந்தும் அந்த கடைசி வாரம் கடைசி மாதங்களிலே மக்களுக்கு உணவின்றி பச்சை இலைகளையும் மற்றும் வேறு கிடைக்கக்கூடிய பொருள்களையும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்த நேரத்தில்
இருந்தவர்கள் தங்களிடம் இருந்த அந்த பொருட்களை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு பகிர்ந்து உண்டு கொண்டிருந்த வேளையிலே கடைசி நேரத்தில் எங்களுக்கு அந்த அரிசி போதுமான அளவு கிடைக்கவில்லை. ஒரு சிலரிடம் 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ இருந்த அந்த நேரத்தில் மக்கள் பசியால் வாடி இறந்து கொண்டு இருந்த வேளையில் கொத்து கொத்தாக கொண்டு அடித்து கொண்டிருந்த வேளையிலே இறுதிக்கட்டத்தில் அந்த மக்கள் தங்களிடம் இருந்த அந்த அரிசியை காணாமல் இருந்த வேளையிலும் அதை கஞ்சியாக காய்ச்சி இருந்தவர்களுக்கு காய்ச்சி கொடுத்தது தான் எங்களுக்கு தெரிந்த வரலாறு. அந்த கஞ்சி மூலம் நாங்கள் கடைசி மட்டும் இந்த முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரின் போது யுத்தம் மௌனிக்கப்படும் மட்டும் அந்த கஞ்சி வழங்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். அந்த கஞ்சி வழங்கப்பட்ட இடத்துல கூட விமான தாக்குதல் நடைபெற்று அதில் பலர் இறந்த சம்பவம் இருக்குது. அந்த கையிலே அந்த பாத்திரங்களை வைத்துக்கொண்டு இறந்த சம்பவங்களும் இருக்குது. ஆகவே இது வந்து நாங்கள் அந்த கஞ்சி என்பது ஒரு வேடிக்கைக்கான நிகழ்வு அல்ல. சில பேர் அதை புரிந்து கொள்ள வேணும். என்னென்னு சொன்னால் இது நாங்கள் எல்லோரும் காய்ச்சிருந்தானே இந்த கஞ்சி. ஆகவே இது ஒரு வேடிக்கை நிகழ்வு இல்லை. அந்த கஞ்சி காய்ச்சப்பட்ட பொழுது உப்பு கூட கிடைக்கவில்லை. வெறும் அரிசியும் தண்ணியும் தான். அரிசி என்பது ஒரு சுரங்க அரிசி தான். அப்போ மக்கள் மற்றவர்கள் நினைக்குமா போல நாங்கள் புக்கியாக காய்ச்சி சாப்பிடவில்லை. கஞ்சி என்பது தண்ணி அப்படியே மிதக்கும் ஒரு குறிப்பிட்ட அரிசி. அது வந்து நாங்கள் இதுக்கே இருந்த மக்கள் முடிவெடுத்து அதோட எங்களுடைய அமைப்பு எங்களுடைய இயக்கத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் எல்லோருமா சேர்ந்து எடுத்த முடிவு தான் அது. அந்த கஞ்சி திட்டம் என்பது அதுதான். கடைசி நேரத்தில் அந்த கஞ்சி தான் எல்லோருக்கும் உயிர் கொடுத்தது. அதுதான் நாங்கள் இன்றைய நாளில் இந்த 12ஆம் தேதி இதை மனித படுகொலை வாரமாக முள்ளிவாய்க்கால் மனித படுகொலை வாரமாக இந்த கஞ்சியை நினைவுபடுத்துகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்ளும். நன்றி. என்ன கஞ்சி வந்து வைத்திருக்கிறேன். எல்லாரும் வாங்க கொஞ்சம் ஆடுங்க எடுத்துட்டு அவங்கள ஆமி நான் பாரு மறைக்கிறேன் எல்லாரும் மறைக்கிறேன். வாங்க மறை பேப்பர் கப் அதில் இருக்கு. அந்த கப் மறைக்கிறேன் காய்ச்சி காய்ச்சி விட்டா போட்டோ வீதியில் வர மங்கள உறவுகளையும் மறைத்து அவர்களுக்கு இந்த கஞ்சி முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வீதியில் செல்லுறவங்கள உறவுகளையும் வந்து இந்த இடத்துல வந்து கஞ்சி குடிச்சிட்டு செல்லுகின்றனர். எங்கள் அக்காமார்களும் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்த அக்காமார்களும் வந்து இந்த இடத்த உதவி செய்து கொண்டிருக்கணும். இந்த இடத்துல எங்கள் அக்கா தங்கச்சி அம்மாமார் எல்லாரும் ரோட்டுகளில் வீதியில் செல்லுவர்களுக்கு வழிபோக்கர்களுக்கு இந்த வந்து கஞ்சியை வந்து வழங்கி கொண்டிருக்கின்றனர்.
இந்த இடத்தில் போகின்றவர்கள் எல்லாம் வந்து பயணம் செய்பவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வேண்டி அருந்து விட்டு சென்று கொண்டிருக்கின்றனர். அதில் எங்கள்ட பல்கலைக்கழக மாணவர்களும் தங்களது பெரிய பங்களிப்பை செலுத்தி கொண்டிருக்கின்றனர் இந்த உறவுகளோடு உறவாக. இன்றைய தினம் அதாவது 2009 மே 18 12ஆம் தேதி தொடக்கம் 18ஆம் தேதி வரை தமிழின இன படுகொலை வாரமாக ஒவ்வொரு ஆண்டிலும் அனுஷ்டித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று முல்லைத்தீவு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கமும் முல்லை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் இணைந்து இன்று முள்ளிவாய்க்காலில் இந்த இனப்படுகொலை வாரத்தினை செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த வாரமானது 2009ஆம் ஆண்டு மே 12ஆம் தேதி தொடக்கம் 18ஆம் தேதி வரை முள்ளிவாய்க்கால் பகுதியில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே முடக்கப்பட்டு அவர்கள் உண்ண உணவின்றி நீரின்றி உடையின்றி அல்லோலப்பட்டு இருந்த வேளையிலே எமக்கு இந்த கஞ்சிதான் கடைசி ஆதாரமாக உயிர் காப்பாற்றப்பட்டது என்பதனை நான் இந்த இடத்திலே வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்கின்றேன். முல்லைத்தீவு மாவட்ட அனைத்து பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் ஒன்றிய தலைவர். நாங்கள் இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தோடு இணைந்து முல்லைத்தீவு மாவட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் நாங்கள் இன்றைய தினம் இணைந்து நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கின்ற இந்த பணியில் வந்து நாங்கள் இன்றைய தினம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். 2009ஆம் ஆண்டு மே 18 அன்று எங்களுடைய யுத்தம் மௌனிக்கப்பட்டிருந்த பொழுதிலும் அன்றைய காலப்பகுதியில் வந்து இலங்கை அரசினுடைய பொருளாதார தடைகள் மற்றும் உணவு தட்டுப்பாடுகள் மருந்து தட்டுப்பாடுகள் ஏற்பட்டிருந்த அந்த காலப்பகுதியில் வந்து எங்களுடைய விடுதலை புலிகள் அமைப்பும் அதே போன்று தன்னார்வ நிறுவனங்களும் இணைந்து மக்கள் பட்டினியால் வாடிக்கொண்டிருந்த நேரத்தில் வந்து அவர்களுடைய பசியை போக்குவதற்காக சிறிதளவு நீரினுள் அரிசியும் உப்பும் விட்டு மக்களுக்காக கொடுக்கப்பட்டதான் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி. இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி எங்களுடைய தமிழ் மக்களுடைய வலியினுடைய ஒரு அடையாள சின்னமாக காணப்படுகின்றது. இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே வந்து அந்த போர்க்காலத்தில் பல்வேறுபட்ட கர்ப்பிணி தாய்மார்கள், சிறுவர்கள், முதியவர்கள் என பலர்கள் வந்து வரிசையாக நின்று அந்த உணவை பெற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை அரசினுடைய குண்டு தாக்குதல்களால் வந்து பலர் இறந்த சம்பவங்களும் வந்து காணப்படுகின்றது. இது இவ்வாறான இந்த வேதனையான சம்பவம் தொடர்ச்சியாக இந்த முள்ளிவாய்க்கால் இது முடிவல்ல, இது தொடர்ச்சியாகவும் தமிழ் மக்கள் மீதும் இந்த கட்டவிழ்க்கப்பட்ட இந்த துன்ப துயரங்கள் தொடர்ச்சியாகவே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல போனால் இந்த பௌத்த ஆக்கிரமிப்புகளாக இருந்தாலும் சரி, நில ஆக்கிரமிப்புகளாக இருந்தாலும் சரி, பல்வேறு வகையிலே இந்த தமிழ் மக்கள் மீது இந்த இனப்படுகொலை மேற்கொண்ட இந்த ஸ்ரீலங்கா அரசு தொடர்ச்சியாக அவர்கள் மீது ஒரு தொடர்ச்சியான ஆக்கிரமிப்புகளை வந்து மேற்கொண்டு இருக்கின்றது. பல்வேறுபட்ட தலைவர்கள் வருகின்றார்கள், அவர்களுடைய ஆட்சி மாறினாலும் ஆட்சி மாறுகின்ற பொழுது எதுவுமே இங்கே மாறவில்லை. தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக அவர்கள் இன்னல்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இந்த நினைவேந்தல்கள் செய்கின்றால் கூட அதுக்குள் பல்வேறுபட்ட தடைகள், இவ்வாறான நிலைகள் தடுக்கப்பட்டு இவ்வாறான நிலைகள் இல்லாமல் தமிழ் மக்கள் சுதந்திரமாக தங்களுடைய நினைவேந்தல்களை தங்களுக்காக உயிரிழந்த உறவுகளுக்காக மேற்கொள்ள வேண்டும் என்பதனை நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்களாக நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலானது வந்து தொடர்ச்சியாக மே 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் இந்த முள்ளிவாய்க்கால் பாரம் படுகின்றது. இதுல வந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கப்படுகின்றது. இதில் பல்கலைக்கழக மாணவர்கள் நாங்கள் சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடனும் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடன் இணைந்து நாங்கள் தொடர்ச்சியாக இதை முன்னெடுக்கின்றோம். இளைய தலைமுறைகள் நீங்களும் பாருங்கள், வந்து பல்கலைக்கழக மாணவர்களாக ஒன்று திரளுங்கள், பல்கலைக்கழக மாணவர்களுடன் சேருங்கள், எமது உறவுகளுடன் இணையுங்கள். தொடர்ச்சியாக கஞ்சிகளை கொடுத்து நினைவேந்தல்களை மேற்கொண்டு என்னுடைய வரலாற்றை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்பதனை பல்கலைக்கழக மாணவர்களாக இந்த இடத்தில் நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம். மாணவனா இன்றைக்கு இந்த முள்ளிவாய்க்கால் நினைவை கடத்துற இந்த நீதி கேட்கிற வகையில் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குற நிகழ்வு உங்களோட பங்களிப்பை செலுத்திருக்கிறீங்க. இந்த முறையில் உங்களுக்கு தெரியுமா இந்த கஞ்சி இந்த இது முக்கியத்துவம்? அந்த நேரம் உங்களுக்கு இந்த போர் நடக்க நீங்கள் இதில் உங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்தது? முக்கியத்துவம் தெரியுமான்னு சொல்கிறத விட நாங்கள் அனுபவிச்சு வந்து நாங்கள் அந்த ரீதியில் இந்த இடத்துல உணர்வுபூர்வமாக நாங்கள் நிற்கிறோம். காரணம் என்னென்னா, இப்போ எனக்கு 24 வயசு. நான் இந்த யுத்த காலத்தில் இருந்தப்போ எனக்கு 9 வயசு. அம்மா கடை இதில் இருந்தால் நாங்கள் வாழ்ந்தது. நான் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்தாலும் மெல்லாய் வன்னி பிரதேசலாம் வசித்தினாங்க. அங்கேருந்து இடமேந்து வரைக்க ஒவ்வொரு பிரச்சனையாலும் கட்டம் கட்டமாக அடி வாங்கி வந்துன்னு கேட்க அப்படியே கடந்து வளைஞ்சர் மடம் அப்படியே ஒவ்வொரு இடமா வந்த இடத்து கடைசியாக முல்லைத்தீவில் தான் நாங்கள் எல்லாமே தஞ்சம் அடைஞ்ச மாதிரி தான் ஒரு கட்டம் அது கடைசி நேரம். அந்த நேரத்தில் எங்களுக்கு உணவு வசதிகளோ உடைகளோ எதுவுமே இல்லை.
சொல்லப்போனால் இருக்கிறது கூட எங்கேயாவது ஒரு பள்ளங்கள் பங்கர்கள் அப்படியான ஒரு இடத்துலலாம் இருந்தாங்க. அந்த நேரத்தில் நிறைய பேர் அடி வாங்கி இறந்தவர்களை விட அடி வாங்கி பட்டினியால் இருந்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் சில இடங்களில் முக்கியமாக முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தில் வந்து சிறியதாக கிடைச்ச அந்த ஒரு உணவுப் பொருளை அரிசியை கிடைச்ச தண்ணியில் உப்பு இருந்ததோ இல்லையோ அதை வச்சு முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்ற ஒரு அடையாளத்தை எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பட்டினியை பசியாற்று விதமாக எங்களுக்கு அளிக்கப்பட்டது. அந்த இடத்துல ஒரு சின்ன வயசில் நாங்கள் அந்த அனுபவத்தை கடந்து வந்திருந்த படியால் எங்களுக்கு சில விஷயங்கள் ஒரு சில காலப்பகுதிகள் வரைக்கும் முக்கியமாக இந்த முள்ளிவாய்க்கால் வாரம் மாவீரர் வாரங்கள் வரும்பொழுது இனம் தெரியாமலே எங்களுக்கான ஒரு உணர்வு எங்களுக்குள்ளாது எழுகின்ற ஒரு காரணத்தினால நாங்கள் வந்து யாருடைய உந்துதல்களும் இல்லை, எங்களுக்கு பின்னால் யாரும் இல்லை, எங்களை மனம் சார்ந்த ஒரு உணர்வு பூர்வமாக தான் நாங்கள் இந்த இடத்துல இந்த விஷயங்களை இனி வர்ற சமுதாயத்துக்கு நாங்கள் கடத்தணுமென்ற ஒரு விஷயத்துக்காக நாங்கள் இந்த இடத்துல செய்து கொண்டிருக்கின்றோம். சில அமைப்புகள் செய்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து நாங்களும் பயணித்து கொண்டிருக்கின்றோம். போர் அப்படி உங்களை பாதிச்சுது? எங்களை பாதிச்சுன்னு சொன்னால் உங்களோட குடும்பத்தை நாங்கள் வாழ்ந்த ஒரு சொர்க்க பூமின்னு தான் சொல்லணும் ஆரம்ப காலத்தில். ஏண்டா அந்த காலத்தில் எங்கள்கிட்ட எதுவுமே இல்லைத்தான், எதுவுமே இல்லைண்டா பணம் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் ஆடம்பரம் இல்லாத காலத்தில் நாங்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையாகவும் ஒரு கொண்டாட்டம்னு தான் சொல்லணும். அது வந்து இப்போ காலகட்டத்தில் திருவிழாக்களை கொண்டாடுவது போல் நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வாழ்க்கையை கொண்டாட்டமாக தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நாங்கள் அந்தளவு தூரத்துக்கு இயற்கை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி எந்தவித பிரச்சனைகளும் இல்லை எங்களுக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் 2ஆம் ஆண்டு படித்த காலப்பகுதி என்ன நினைக்கிறேன், சின்ன வயசு 11 இருக்கும். அது ஊரில் எங்கேயாவது இடத்துல தான் படம் போடுவாங்க. அக்காமார் அம்மாமார் எந்த பாதுகாப்புமே இருக்காது, நாங்கள் தனியாக போயிட்டு தனியாக வருவோம் இரவில். ஏண்டா அப்படி ஒரு சுதந்திரமாக நாங்கள் வாழ்ந்த காலகட்டம். அதுக்கு பிற்பாடு சில முரண்பாடுகளின் காரணமாக இந்த யுத்த காலப்பகுதி காலெடுத்து வச்சு அது நிறைய இழந்துட்டோம். சொத்துடைமைகள், எங்களுடைய அங்கத்தவர்கள், அதை தாண்டி எங்களிடமே நிறைய அங்கவீனமற்றவர்களாக நாங்கள் நிறைய பேர் மாறி இருக்கோம். அது நிறைய வடுக்கள் இருக்குது. பர்சனலாக என்ன நடந்தது? இந்த போரால் எதுவும் பாதிப்புகள் வந்ததா? காயப்பட்டீங்களா? என்ன நடந்தது உங்களுக்கு? காயப்பட்ட மன ரீதியாக நிறைய காயங்கள் இருக்குது. அதை தாண்டி உடல் ரீதியாகவும் காயங்கள் இருக்குது. செய்யலாதானே அதில் கடந்து வந்து நாங்கள் தாய் தந்தையர்கள் சகோதரர்களை இழந்திருக்கிறோம். உங்களுக்கு உங்களோட முள்ளிவாய்க்கால் நீங்கள் இருக்க உங்களோட வீட்டில் செல் விழுந்து காயப்பட்டு அப்படி நம்பவங்க நடந்ததா? வீட்டில் விழுந்துன்றதை விட எங்களோட கூட பயணித்தவர்கள் இதில் இருப்பார்கள், கடந்து செல்லும்போது அடுத்த இதில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் அந்த வயசில் நேராக பார்த்த சம்பவங்கள்னு சொன்னால் எங்களோட சேர்ந்து வந்த குடும்பங்கள் ஒரு 9 பேருக்கு மேலே இருந்தாங்க. நாங்கள் இங்கால பங்கருக்குள்ளே இருக்கிறோம், நேராக இருந்த பங்கருக்குள்ளே இருந்தவங்க ஒரு 2 நிமிஷத்தில் இல்லை, எல்லாரையும் பெட்ஷீட்டில் தான் பொறுக்கி எடுத்தாங்க. அப்படியே கண்ணுக்கு முன்னால் நடந்த விஷயங்கள் அதெல்லாம் மறக்கலாதானே. நீங்கள் அப்போ 9 வயசு ஆளுன்றீங்க, இப்படி இந்த நினைவுகள் இப்படி இப்போ வரைக்கும் அப்படி இருக்கா? எப்படி அது ஞாபகமாக இருக்குது? இவ்வளோத்துக்கு நீங்கள் கேட்குறேன்றதுக்காக நான் பதில் சொல்லலை. அவ்வளவும் எங்களுக்கு ஆழ்ந்த பதிவுகளாக இருக்குது. காரணம் என்னென்னா நாங்கள் அனுபவிச்சு வந்தோம். நாங்கள் இப்போ யாரோ சொல்கிறத கேட்டோ கதைக்கு இல்லை, எங்களை ஒரு ஆள் பின்னுக்கு இருந்து வைன் பண்ணின்றதுனால நாங்கள் செயற்படையில்லை தானே. அதனால் அனுபவ ரீதியாக அதெல்லாம் இவ்வளோ தடைகளையும் தாண்டி இப்போ ஒரு பல்கலைக்கழக மாணவனாக நீங்கள் இப்போ படித்து வந்துருக்கிறீங்க. இப்போ அதுக்கு உந்து சக்தியாக இருந்த விஷயங்கள் என்னென்று நீங்கள் இவ்வளவு பலிகளோட இந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சுறீங்க? பலிகளோட செய்து முடிச்சுனாங்கண்டா முதலாவது அம்மா அப்பா தான் எனக்கு. அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தும் ஏழாவதோடையும் அவங்க அவ்வளோ நோய்வாய்ப்பட்டிருந்த இடத்துலையும் இந்த இடத்துல படிக்க வச்சு என்ன ஆளாக்கினவங்க அவங்க தான். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்று சொன்னால் அங்கவீனமற்றவர்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு அப்நார்மலாக இருந்தாலும் சரி, எங்களை நிறைய இடத்துல தட்டி கழிக்க வலிக்கிட்டாங்க. அதில் நாங்கள் படித்து மேலே வந்தால் தவிர மற்றபடி எந்த ஒரு காரணத்தினாலேயோ வழிகளினாலேயோ எங்களுக்கு மேலே வர்றதுக்கான சந்தர்ப்பங்களும் இல்லை, வாய்ப்புகளும் இல்லை. நாங்கள் அதை தாண்டி அதுக்காக ஒரு முக்கியத்துவம் வேணுமென்று சொன்னால் என்ன கஷ்டப்பட்டனாலும் நான் படித்து வந்தே ஆகணும். அந்த ஒரு ரீதியில் தான் நான் போர்டிங்கில் இருந்தால் படித்து நான் அம்மாக்கோட உதவியோடு. பிறகு நிறைய உதவி திட்டங்கள் வந்தது எங்களுக்காக. ஆனால் அது சில விஷயங்களால் எங்கள்கிட்ட வந்து சேருவடையே இல்லை. அந்த சில விஷயங்கள் எங்களை பின்னுக்கு இருந்து இன்னும் எங்களை மேலே கொண்டு போகிறதுக்காக அந்த விஷயங்களை எங்களை ஊக்குவிச்சது. அதுதான் முக்கிய காரணம். இந்த போரிலிருந்து போரால் பாதிக்கப்பட்ட உங்களை மாதிரி இளம் சமூகத்துக்கு நீங்கள் சொல்கிற செய்தி என்ன? அதுலேருந்து மீள்றேன்டா, அதுலேருந்து ஒரு அவையில் முன்னுக்கு வாரண்டா, அதுலேருந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுமெண்டா என்ன சொல்ல விரும்புகிறேன்? அவங்களுக்கு நான் சொல்ல வர என்ன விஷயம் அப்படின்றது ஜென்ரலாக நான் சொல்கிறேன். எனக்கு யோசிச்சு கதைக்கு எனக்கு தெரியலை.
அதிலிருந்து மீள்றது என்ன மாதிரின்றது எனக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 16 வருஷம் கடந்திருந்தாலும் இந்த இடத்துல வரைக்கும் இந்த நாள் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க என்கிட்ட 9 வயசில் இருந்தப்போ நீ இவ்வளோ விஷயத்தை இப்போ கதைக்கிறிய தம்பின்ட்டு. அதை தாண்டி வந்து இருந்தாலும் அந்த விஷயங்களை எங்களால் கடக்க முடியாமல் இருக்குது. ஏன்னா அவ்வளோ வடுக்களுங்கள்ட்ட இருக்குது. அதனால் அவங்களுக்கு நான் ஒரே விஷயம் சொல்கிறேன், சில பொய்யான விஷயங்களை, அது தமிழ் தேசியமாக இருந்தாலும் சரி தமிழர்கள் இருந்தாலும் சரி, பொய்யான விஷயங்களை பரப்பாமல் எங்களுடைய இளம் சமுதாயத்துக்கு எதை கடத்த முடியுமோ, எங்களோட தமிழ் தேசியத்தின் மூலமாக எதை கட்டியெழுப்ப முடியுமோ அதுக்கான அவசியமான தேவைகளை செய்கிறத விடுத்து இந்த அரசியல் சார்பற்ற அந்த விஷயங்களில் ஈடுபட்டு முன்னுதாரணமாக இருக்கணுமென்று என்னோட ஒரு அவா. அவ்வளோதான்.